Taste the Daily. மணிகண்டன் சார், இப்போ என்னன்னா அதிமுகவினுடைய இந்த விவேகம் கலந்த இந்த வேகமான செயல்பாடுகள்லாம் திமுகவுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸே தொலைக்காட்சிக்கு என்னுடைய மாலை வணக்கங்க சார். ஆடியோ சரியா இருக்கா சார்? சொல்லுங்க சார். ஆமாங்க, நீங்க 2026 தேர்தல் களத்தில் முந்துகிறதா அதிமுக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. மக்கள் மனதில் முந்துகிறது அப்படிங்கிறது அதோடைய அடிப்படை பாலப்படமா நான் நினைக்கிறேங்க. இந்த கட்சி தொடங்கப்பட்டது ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த கட்சி தொடங்கப்பட்டு ஒரு 53 ஆண்டுகள் ஆன இந்த கட்சி 32 வருஷம் ஆட்சி கட்டில இருந்திருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு மாநில கட்சிக்கும் இல்லாத ஒரு சாதனையா பாக்குறேன். அது முதல் காரணம். புரட்சி தலைவர் அவர்கள் 3 முறை தொடர்ச்சியாக தான் இறுதியாக உயிரோடு இருக்கின்ற வரை வெற்றி வெற்றி வெற்றிங்கிறத தவிர தோல்வி அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. தொடர் வெற்றி நாயகன், 3 முறை சாம்பியன் அவருக்கு பின்னால் வந்த அம்மா அவர்கள் பாத்தீங்கன்னா 2 முறை வெற்றி வெற்றிங்கிற அந்த தொடர் வெற்றி. இது ஒண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல பாத்தீங்கன்னா கூட்டணியே இல்லாம தடித்து கூட நிப்போம் அப்படிங்கறத 2016 மறைந்த அம்மா அவர்கள் இது பண்ணாங்க. இதெல்லாம் விட்டுருங்க சார். இது மேலாக நம்ம சொல்ற காரணம் கிளை செயலாளரும் பொதுச் செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிறது எந்த இந்தியாவில் இருக்கிற இன்னைக்கு ஒரு மாநில கட்சியில நீங்க கனவுல நினைச்சு பார்க்க முடியுமா? கம்யூனிஸ்ட் கட்சியில கூட ஆக முடியாது. அதுல எல்லாம் அந்த ரிட்டையர்டான கேசுக்குள்ள உட்காந்துக்கிட்டு சண்டை போட்டு 6 மாசம் கழிச்சு இருக்கிறதுலயே இல்ல மணிகண்டன் சார், வார்த்தையில கவனம். இந்த மாதிரி ரிட்டையர்டான கேஸ் அந்த மாதிரி வார்த்தைகளா வேணாம். சொல்லுங்க கவனமா பேசுங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா கிளை செயலாளரும் பொது செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிறது ஒண்ணு. அதே கிளை செயலாளரு இல்ல தேநீர் கடை வச்சிருந்தவங்க கூட அதிமுகவுல முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற இந்த கட்சி வரலாறு தான் சார் முதல் காரணம். இதுதான் அடிப்படை காரணம். ரெண்டாவது, இந்த விருப்ப மனுவை பத்தி நீங்க உங்க இதை பாத்துங்க. அதிமுகவில் பெறப்படுவது விருப்ப மனு, திமுகவில் கொடுப்பது கட்டாய வெறுப்பு மனு. இது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அதிமுக என்ன வித்தியாசம் நீங்களே கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஆமாங்க, அதிமுகவில் விருப்ப மனு கொடுப்பது என்பது தொண்டர்களுடைய கிட்டத்தட்ட குடும்ப விழா மாதிரி இருக்கும். அதிமுகவில் அந்த விருப்ப மனு அளிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா கிளைக்கழகத்துல இருக்கிற சாதாரண தொண்டருடைய குடும்பம் கூட உண்டியல்ல போட்டு வச்சிருந்த காசு, அந்த குடும்ப தலைவி தனியா இதுல போட்டு முந்தானையில முடிஞ்சு வச்சிருந்த காசு எல்லாம் எடுத்து கொடுத்திருந்தாங்க. நாளைக்கு போய் நம்ம பணம் கட்டிட்டு வரலான்னு குலதெய்வம் கோயில்ல போய் சாமி கும்பிட்டு பூஜையெல்லாம் பண்ணிட்டு குடும்பத்தோட கிளம்பி போய் அந்த மனுவை கூட உங்களுக்கு பூர்த்தி பண்ண தெரியாது. அதிமுக தலைமை கழகத்துல இருக்கிறவங்க அதுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த உளமாற அந்த காசை கொண்டு போய் கட்டி அந்த மனுவை வாங்கி அதை பயபக்தியோட இன்னொரு தடவை கும்பிட்டு அந்த மனுவை போடுவான். அதுக்கு முதல் நம்பிக்கை என்னன்னா, சாமானியனும் சாதாரணமானவனும் இந்த கட்சியில கட்சிக்காக உழைத்தோம்னா உயர் பதவிகளை எம்எல்ஏவோ எம்பியோ ஆகலாம் அப்படிங்கிற அந்த முதல் நம்பிக்கை. ரெண்டாவது, கிடைக்கலையா அதை பத்தி வருத்தமே பட மாட்டான். இந்த தேர்தலில் கிடைக்கலன்னா அடுத்த தேர்தலில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் நம்பிக்கையோட சொல்லுவான், தலைவரே நீங்க யார வேணாலும் அறிவிங்க, நாங்க அவங்களுக்கு வேலை செய்யறோமா சார். இதுதான் சார் அந்த அடிப்படை சித்தாந்தத்துக்கு உள்ளது. அண்ணா அந்த லாட்டரி டிக்கெட்டை பத்தி ஒரு காலத்துல சொன்னாராம், விழுந்தால் வீட்டுக்கு விழாவிட்டால் நாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா நான் பாடுபட்டு சேர்த்த நிதிய சந்தோஷமா கட்சிக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பான். எந்த அதிமுக நான் விருப்ப மனு கொடுத்தேன், எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு அதுக்கு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நீதிமன்றத்துக்கோ போயிருக்கிறதா இது வரைக்கும் வரலாறு உண்டுங்களா? அவங்களோட அந்த அடிப்படை இதே நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க. ஏற்காடு தொகுதி நான் இருக்கிற மாவட்டத்தை சொன்னா சரியா இருக்கும். சித்ரா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க, 100 நாள் வேலை திட்டத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க. அவங்கள அங்க இருக்கிறவங்க எல்லாம் உற்சாகப்படுத்தி போய் நீங்க இந்த தேர்தலில் பணம் கட்டுங்கன்னு அம்மா இருக்கிறப்ப சொன்னப்ப 2011 தேர்தலில் போய் அந்த பணம் கட்டுறதுக்கு கூட அவங்ககிட்ட காசு இல்லை. 100 நாள் வேலை திட்டத்துல இருந்தவங்க எல்லாம் சேர்த்து காசு அவங்களுக்கு சேர்த்து கொடுத்து அந்த அம்மாவுக்கு சென்னை பஸ் ஏறதுக்கு கூட தெரியாது. அவங்க கணவரை அழைச்சிக்கிட்டு நேரா கட்டினாங்க. அந்த தேர்தலில் அவங்களுடைய அந்த உழைப்பை பார்த்து தகுதியின் அடிப்படையில் புரட்சி தலைவி அவங்களுக்கு சீட்டு வழங்கினாங்க. 100 நாள் வேலை செஞ்சிட்டு இருந்த ஒரு சாதாரண பெண்மணி. அவருடைய உழைப்பு கட்சி மேல உள்ள பற்ற பார்த்துட்டு மரியாதைக்குரிய தற்போதைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2வது முறை அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க சார். சாமானியனும் பெரிய லெவலுக்கு போலாம். இங்க மதமோ சாதியோ பார்த்து கொடுக்கறது கிடையாது. ஒரு எல்லா திமுகவாலும் மற்ற கட்சிகளாலும் ஒதுக்கப்படுற ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஹெச்வி ஹண்டே
அப்படிங்கிறவரும் இந்த கட்சியில உயர் பொறுப்புக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி ஒருத்தர் இங்க 3 முறை தேர்தலையே நிக்காம கஷ்டப்படாம உட்காந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டு துரோகம் பண்ணிட்டு திமுகவுக்கு போனாரு. அவங்களெல்லாம் அம்மா நம்பி சீட்டு கொடுத்தாங்க. தனபால் மாதிரி மரியாதைக்குரிய தனபால் மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களும் அம்மா அவரு வர்றப்ப அம்மாவே எந்திரிச்சு சபையில நிக்கிறோம். இதுதான் சார் அதிமுகவோட தனிச்சிறப்பு. இப்ப வர சார் அங்க கொடுக்கறது கட்டாய விருப்ப மனு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்துட்டு அதிமுகவுல போய் விருப்ப மனு கொடுக்கறேன்னா ஒன்றிய செயலர்கிட்டயோ இல்ல மாவட்ட செயலர்கிட்டயோ போய் நீங்க அனுமதி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்ல. உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க நேரடியா போய் பார்த்து கொடுக்கலாம். ஆனா தப்பி தவறி திமுகவுல யாராவது நீங்க போய் அந்த மாவட்ட செயலரோ இல்ல குறுநில மன்னன் மந்திரியோ சொல்லாம நீங்க போய் விருப்ப மனு கட்டினீங்கன்னா அடுத்த நாள் நீங்க பதவியில் இருந்தீங்கன்னா உங்களை கட்டம் கட்டிடுவாங்க. ரெண்டாவது சார், அதுல ஒரு சிஸ்டம் இருக்குது, அநியாய சிஸ்டம். அந்த சிஸ்டம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இது பண்றேன். இந்த மாவட்டம் இந்த தொகுதினா அமைச்சருடைய பையன், அமைச்சருடைய உறவினர், அமைச்சருடைய டேஷ் டேஷ் உறவினர், இவங்களுக்கு தான்பா இந்த தொகுதி சீல்டு அப்படின்னு எவனும் போக மாட்டாங்க அந்த கட்சியில வந்து விருப்பம் பண்ணியா. அதே மாதிரி அதிமுக சொற்ப தொகை வச்சிருப்பாங்க. திமுகவுல பாத்தீங்கன்னா அந்த விருப்பமனுக்கு 3 மடங்கு காசு வச்சிருப்பான். எண்ணிக்கையை கூட்டி காட்டுறதுக்காக என்ன பண்ணுவான்னா அந்தந்த அமைச்சரே அவங்க சாதாரண ஆள்கிட்ட கூட நம்பி காசு தர மாட்டாங்க. அவங்களே போய் விருப்பமனை வாங்கி அவங்களே ஃபில்அப் பண்ணி ராமசாமி இங்க வா இதுல கையெழுத்து போட்டுட்டே கந்தா இங்க வா கையெழுத்து போடு அப்படின்னு எண்ணிக்கையை கூட்டி காட்டுறதுக்காக கொடுக்கறத ஒழிய அதே நாளைக்கு 15ஆம் தேதி மறக்காம நியூஸை காலையில இருந்து போய் கவர் பண்ணுங்க. குடும்பம் பஸ்ல இறங்கி வருவோம் அதிமுக தொண்டை நம்பிக்கையோட கொண்டு போய் பக்கத்துல அதிமுக ஆபீஸ்க்கு பக்கத்துல இருக்கிற கோயில போய் கும்பிட்டு அதை கொண்டு போய் கொடுப்போம். சாமானியனுக்கும் சரியான மரியாதை கிடைக்கும், பெரிய கார்ல வர்றவனுக்கு அதே மரியாதை. புரியுது மணிகண்டன் சார். இதுல என்னன்னா நீங்க அதிமுக வெர்சஸ் திமுகல இருக்கக்கூடிய இந்த வித்தியாசங்களை எல்லாம் தெளிவா விளக்கி சொன்னீங்க. அதை எல்லாத்தையும் தாண்டி திமுக வந்து நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், ஃபீல்டில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் இல்லை அதிமுக இந்த பக்கம் வீக்காக இருக்குங்கிற ஒரு பெர்செப்ஷனையும் இங்கே வந்து அவங்க சொல்லிட்டே தானே இருக்காங்க. இதை மக்கள் எப்படி களத்தில் புரிஞ்சுக்கிறாங்க? அப்படிங்கிறது மீடியா வழியா எப்படி வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அதை பத்தி புரியவே இல்லை. திட்டமிடப்பட்டு அதற்காக பெரும் தொகை நான் சொல்றதுக்கு நானே பொறுப்பாகிறேன். ஒரு மாதத்துக்கு 5 கோடி ரூபாய் கையூட்டு கொடுக்கப்பட்டு யூடியூப்லயும் சோசியல் மீடியாவிலையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலையும் தனக்காக ஒரு பிரச்சார படையை வந்து 3ஆம் தர படைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அதை இறக்கி விட்டு உங்க சாதனையை பத்தி சொல்லுனா சொல்றதுக்கு எங்க சாதனைன்னு எது இல்லை, வேதனை தான். அதிமுகவுல பிரச்சனை ஆகி போச்சு, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கு பிரச்சனை. இந்த அதிமுகவுல பழனிசாமி இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறது 8 மணிக்கு தானே எந்திரிச்சாராம், இன்னைக்கு ஏதோ சிவந்த முகத்தோடு காணப்பட்டாராம்னு தரம் தாழ்ந்து இந்த ஒரு 70-80 ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு தரம் கெட்டு மீடியா போனதில்லை. அந்த அளவுக்கு ஒட்டுமொத்த மீடியாவையும் கோடி மீடியா அப்படிம்பாங்க தன்னுடைய மடியில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பெர்செப்ஷனை ஏற்படுத்துறாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், அதே மாதிரி ஒரு ராசியான விஷயத்தை சொல்றேன். 2011 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு சிரிப்பு நடிகர் வந்து அவங்களுக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு கொடுத்தார். வந்து எல்லா வச்சதுலயும் இது போகும்னா யார் நம்ம வடிவேல தான் சொல்றேன். முடிவு என்னாச்சு, 3ஆவது இடத்துக்கு தள்ளப்பட்டது திமுக. அதே வடிவேலுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாரு 200 நிச்சயம் 200க்கு மேல லட்சியம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. சோ இதுதான் முதல் சமீட்சை. நல்ல அருமையான அந்த ராசிக்கார வடிவேலு நம்ம கைப்புள்ள வந்து அதை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது ஒண்ணுங்க. அதிமுக அப்படிங்கிறது சார் அதுக்கிட்ட ஒரு மைனஸ், நான் அதை ஏத்துக்கிறேன். செஞ்ச வேலையை கூட விளம்பரப்படுத்திக்க மாட்டாங்க. இதுதான் சார் அவங்ககிட்ட உள்ள பிரச்சனை. தான் செஞ்ச நலத்திட்டங்கள் அம்மா காலத்துல வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட ஆடு மாடு, இதை நாங்க கொடுத்தது ஆடு மாடு உங்களுக்கு கொடுக்கல, அது மூலமா ஒரு பொருளாதார மறுசுழற்சி, பெண்களுக்கு அது மூலமா அவங்களுக்கு நிதி கிடைக்கும், இந்த மாதிரி விஷயத்துல ஹைலைட் பண்ண மாட்டாங்க சார். சும்மா அதே மாதிரி எந்த நலத்திட்டம் 100 ரூபாய் கொடுத்தா கூட 1000 ரூபாய்க்கு போஸ்ட் அடிச்சு அங்க இருக்கிற அத்தனை திமுக காரனும் போய் நிப்பான். இந்த அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, ஏங்க அது அரசு விழாங்க, நாம போய் அதுல எப்படிங்க கலந்துக்க முடியும், அம்மா நம்மள ஏதாவது நடவடிக்கை எடுத்து விடுவாங்க, கட்சி விட்டு நீக்கி விடுவாங்கன்னு வீட்டுல உட்காந்துருப்பான். ஆனா இந்த கஷ்டம் இதை செஞ்சது அல்ல அவன். இந்த மாதிரி அடிப்படை வித்தியாசம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இது சொல்றேன், 3 அமாவாசைகள் இன்னும் மிச்சம் இருக்குது. பழனிசாமி என்ற பௌர்ணமி வருவதற்கு அன்னைக்கு தெரியும். இதோட உங்களுக்கு முழு பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். திரும்ப உங்ககிட்ட சேலம் மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதி கருத்து வச்சிருங்க சார்.
ஒண்ணும் இல்ல சார், பொன்வில்சன் பேசுறப்ப மழை வெள்ளத்துல மூழ்கின பயிரெல்லாம் போய் எடப்பாடி பழனிசாமி அன்றாயிரம் பெரிய வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு சேத்துல இறங்கினார் அப்படின்னா எம்ஆர் ராதா பதில் சொல்ல வெரி பேட் வெரி பேட், கொஞ்சம் கூட டீசென்ட் தெரியல, சேத்துல போய் கால் வைக்கிறாரு, சேத்து கொண்டு வந்துட்டோம், இன்ஃபெக்ஷன் ஆயிடும், அதுக்கு எங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு எங்க முதலமைச்சர் எப்படி அழகா தலைமைச் செயலகத்துல உட்காந்துட்டு அழுகி போன பயிரை கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு உட்காந்து பார்த்தாரு. அந்த நாகரிகம் தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னொரு விஷயத்துக்கு வரேன் சார், இந்த உழவர் சந்தைன்னு ஒரு திட்டம் திமுக கொண்டு வந்தது சார், அதை ஏத்துக்கிறேன். மகளிர் சுய உதவி குழுங்கிறது அம்மா கொண்டு வந்தாங்க, ஆனா அதை கருணாநிதி பேர் வாங்கிட்டார். ஆனா அது திமுக கொண்டு வந்த திட்டம்னு அண்ணா திமுக ஏதாவது அந்த திட்டத்தை அழிச்சிருக்குதா? மாறா சொல்ற பாருங்க, அம்மா உணவகம் சாதாரண மக்களுக்கு வைத்த நெப்பன அம்மா உணவகம் மூடல், அம்மா கிளினிக் மூடல், ஏழை மாணவ மாணவிக்கு லேப்டாப் நிறுத்தம், ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்க நிறுத்தம், ஏழை பிரசவித்த தாய்மார்களுக்கு பரிசு பெட்டக நிறுத்தம், வயதானவர்களுக்கு ஓய்வு நிறுத்தம், இத்தனை துரோகத்தை இவங்க பண்ணிருக்காங்க. அதனால இவங்களால மக்கள்கிட்ட முகம் கொடுத்து போய் ஓட்டு கேட்க முடியாது. ஆட்சியில் இருக்கிறதுனால மெத்தடின் இன்ஜெக்ஷன் போட்டவங்க எப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே முறுக்கிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்காங்க. இன்னொன்னு சொல்றேன் சார், ரொம்ப சாதாரணமான விஷயம், நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு கருணாநிதி எங்களை பார்த்து கேட்டாருன்னு வன்னியரசு சொன்னாரு. தலித் எழில்மலையை கொண்டு போய் பொது தொகுதி திருச்சியில நிக்க வச்சு அங்க வெற்றி பெற வச்சது அதிமுகவோட வரலாறு. ஒரு இஸ்லாமிய தொகுதின்னு சொன்ன இடத்துல மாற்று மதத்தினர் கொண்டு போய் நிக்க வச்சு மத சமச்சீர்நிலை, அண்டர்லைன் பாயிண்ட், மத சமச்சீர்நிலையை கொண்டு வந்தது அதிமுக. 2026 இவர்களுக்கு பிடித்த அரபிக்கடலில் திமுக அடக்கம் செய்யும். நன்றி நன்றி.